மரத்தடி ஞானம் என்ற தலைப்பிலே பல்வேறு வாரங்களாக பல்விதமான சிந்தனைகளை நமக்கு அளித்து வருகிறார் திரு ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் வேதாத்ரி மகரிஷியோடு பல வருட ஆன்மீக பயணத்தில் உடன் பயணித்தவர். 40 ஆண்டுகள் ஆன்மீக அனுபவம் நிறைந்தவர். 2016 வேதம் குழுமம் துவங்கி சிறப்பாக நடத்தி வருகிறார். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருத்தொண்டர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரண். தமிழ் ஆனந்த யோகத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு தொடர்ந்து பயிற்சிகள் எல்லாம் செய்து வரக்கூடிய ஈர்ப்பால் மெய் உணர்வாளர்களுக்கு என்னுடைய இனிய மாலை வணக்கத்தையும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சற்று நேரம் ஆழ்ந்து தவமியற்றி மனதிலே அமைதியை தக்க வைத்து அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த அமைதி அப்படியே இருக்கட்டும். மனதை செதறவிட வேண்டாம். மனச்செதறலே அனைத்து துன்பத்திற்கும் காரணம். அது ரிஃப்ராக்டட் மைண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மனம் என்றாலேயே அது செதறிக்கொண்டேதான் இருக்கும். அந்த சிதறல் மட்டுமல்ல, சமநிலை இழந்த சிதறல், இம்பேலன்ஸ்டு மைண்ட்னு சொல்லுவோம். அதாவது ஏற்றத்தாழ்வு, ஃப்ளக்சுவேட்டட் மைண்ட்னு சொல்லுவோம். மனசுக்கு பல வார்த்தைகள் கொடுக்குறாங்க. ஃப்ளக்சுவேட்டட் மைண்ட், ரிஃப்ராக்டட் மைண்ட் அப்படிலாம். இப்போ என்ன, இந்த யோகா மூலமா நம்ம என்ன கத்துக்க போறோம்? அந்த ஏற்றத்தாழ்வோடு இருக்கக்கூடிய அந்த ஃப்ளக்சுவேட்டட் மைண்டை பேலன்ஸ்டு மைண்டா மாற்றணும். சமநிலையோடு கூடிய மனமாக. அதே மாதிரி ரிஃப்ராக்டட், செதறுகிற மனதை ஒருமுகப்படுத்தணும். அப்போ 2 விஷயம் பயிற்சி கொடுக்கணும் மனதிற்கு. ஒருமுகப்படவும், சமநிலையை தக்க வைக்கும். இது 2 சாத்தியமாயிட்டா அப்புறம் வாழ்க்கையில துன்பம் இல்லை. சமநிலை எப்போ, எந்த ஒரு பக்குவத்தை சமநிலை என்று சொல்லணும் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சீங்கன்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில நல்லதை கெட்டதை சந்திக்கிறோம், இன்ப துன்பத்தை சந்திக்கிறோம், உயர்வு தாழ்வு அடைகிறோம். அப்போ அந்த மைண்ட் என்னது, அது தக்கவாறு ஃப்ளக்சுவேட் ஆகும். மனப்பக்குவம் என்று சொன்னா எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கிறது. இன்பத்தையும் துன்பத்தையும், உயர்வையும் தாழ்வையும், நல்லதையும் கெட்டதையும், பாவத்தையும் புண்ணியத்தையும் எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கிறது ஒரு மனோநிலை. அது மாதிரி புற கட்டாயத்தினால, வெளியிருந்து வந்த கட்டாயத்தினால நாம ஏற்கனவே பிளவுபட்டிருக்கிறோம். சமுதாயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளவு போடுறோம். மனசுக்குள்ளேயும் பிளவு, வெளியிலையும் பிளவு. நீ இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, மதம், நான் வேற நீ வேற, மொழி, இனம், தேசம், இப்படி பலவற்றால நாம என்ன பண்றோம், மற்றவரிடமிருந்து வேறுபடுகிறோம். இது வேறுபட்ட நிலை. அப்போ மனசுக்குள்ள சமநிலை இல்லை, வெளியில சமுதாயத்துல வேறுபடுகிறோம். இதெல்லாம் உண்மையிலே துன்பத்திற்கு தான் காரணம். அப்ப சமுதாயத்துல எல்லாரும் ஒன்றுபடணும், உள்ளேயும் மனசு ஒன்றுபடணும்.
ஒன்றுபடுதல், பி ஒன்னஸ். மதத்தை தழுவி இருப்பது தப்பு இல்லை. ஆனா என் மதம் உயர்ந்தது, உன் மதம் தாழ்ந்ததுன்னு சொல்றேன் பாருங்க, அந்த உயர்வு தாழ்வு அது வேண்டாம். எல்லா மதமும் ஒரு விஷயத்தை தான் மையமா வச்சு போதனை கொடுக்குது. ஒண்ணு இறை உணர்வு பெறுவதும் அறநெறியில வாழ்வதும். எல்லா மதத்தினுடைய சென்டர் கோர் இதுதான். உண்மையை உணர்வது, அதாவது இறைவனை உணர்வது, அதுக்கேற்ற கோட்பாடுகள், அறமென்று வாழது, எல்லோருடும் அன்பு செலுத்துது. அப்போ எல்லா மதமும் ஒன்று தானே, அது பெருசு சின்னதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணே இல்லை. அது மாதிரி ஜாதி, தொழிலின் அடிப்படையில் உருவான ஜாதியில ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிறது. ஆனா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எந்த தொழிலும் தாழ்வானது இல்லை. ஒரு தொழில் ஒன்று உருவாயிருக்குன்னு சொன்னாலேயே மற்றொரு தேவை நிமித்தம் தான் ஒரு தொழில் உருவாகுது. ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி அவனை தாழ்த்தி பார்க்கணும். ஆனா நம்மளுக்கு செருப்பு தேவையா இருக்கு. அப்போ நம்முடைய தேவையை அந்த தொழில் பூர்த்தி செய்து அது ஒரு தொழிலாளி செய்யறான்னு சொன்னா அவனை தாழ்த்தி பார்க்க கூடாது. பிறப்பு ஒக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால். ஆனா நம்ம சிறப்பு கொடுக்கணும். டாக்டருக்கு ஒரு சிறப்பு, ஸ்கேவஞ்சருக்கு வேற மாதிரி, உயர்வு தாழ்வு. ஆனா அப்பவுமே வள்ளுவர் சொல்ற, பிறப்புனால எல்லா உயிரும் ஒண்ணுதான், தொழிலினுடைய உயர்வு தாழ்வு கிடையாது, சிறப்பு கிடையாது. அப்படித்தானே? இப்போ நம்ம டிச்சு கிளீன் பண்ணது வராங்க, ஒரு 2 நாள் அவங்கெல்லாம் வரலன்னு, குப்பாள்றவன், மடம் தட்டுறவன், அந்த துப்புரவு தொழிலாளர்கள் சொல்றேன், ஒரு 2 நாளைக்கு வரல, என்ன ஆகும் எண்ணிப்பாரு. அப்பதான் அவருடைய சிறப்பு நமக்கு தெரியும். இப்படி நாம என்ன செய்யணும், மனசை பக்குவப்படுத்தணும். என்னன்னா ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லாம் சமம், சம நோக்கு, அகத்திலும் சரி புறத்திலும் சரி. நான் எந்த விதத்திலையும் இன்னத்திலிருந்து உயர்ந்தவன் அல்ல, தாழ்ந்தவனும் அல்ல. இத மனசை பக்குவப்படுத்தணும். என்றைக்கு மனசுல இருக்கக்கூடிய அந்த செதிலிருக்கிற மனசு ஒன்றுபடுதோ, அது ஆங்கிலத்துல டுகெதர்னஸ் என்று சொல்லுவாங்க, ஒன்றுபட்ட தன்மை. தட் டுகெதர்னஸ் இஸ் எட்டர்னல் லவ். எப்போ அன்பு வெளிப்படும் சொன்னா மனம் ஒன்றுபடும். டுகெதர்னஸ் இஸ் எட்டர்னல் லவ். ஒரு அளப்பரிய அன்புங்கிறது என்னன்னா அந்த மனம் ஒன்றுபடும், அகத்திலும் புறத்திலும். அப்படி அந்த ஒன்றுபட்ட நிலையத்தான் ஆத்ம சங்கமம், சங்கமித்தல். இப்போ எத்தனையோ நதி ஓடுது, கடல்ல போய் எல்லாமே சங்கமிச்சிருது. இப்போ நதி இல்லை, கடல், ஒரே கடல். பல நதிகள், ஒரு கடல். அவர் பல மனங்கள், ஆத்மா ஒண்ணுதான். ஆனா நம்ம ஆத்மா எப்படி பிரிச்சு பார்க்கிறோம்? ஜீவான்மா, பரமான்மா. ஜீவான்மால மனிதன், விலங்கு தனித்தனி, இப்படி எல்லாவற்றையும் தனித்தனி ஆன்மாவா பார்க்கிறோம். ஆனா உண்மையிலேயே ஒரே ஆன்மா, பரமான்மா. 2 ஆன்மா இல்லை. ஆனா மனம் சிதறுகின்ற காரணத்தினால, சமநிலை இழந்த காரணத்தினால, சமுதாயத்துல ஒன்றுபடாத காரணத்தினால இந்த ஆன்மா தனித்தனியா தெரியும். ஒரு தவ யோகி அந்த ஆன்மாவோடு 2 கலக்கும் போது, இப்போ ஜீவான்மான்னா என்னன்னா ஒரு பருவுடலை எல்லையாக கட்டி கொண்டு அந்த தொடர்ந்து ஒரு தொகுப்பாக உயிர் ஓடுது இல்லையா, ஓடி அதுக்கு ஒரு தனியா ஒரு கருமையத்தை உருவாக்கி பதிவுகளோடு இருக்கு பாருங்க, அதான் ஜீவ ஆன்மா. அப்போ ஒரு உயிர் தொடர் இயக்கம், கருமையம், அதுல பதிவு இருந்த ஜீவான்மா. பரமான்மா அப்படின்னா அங்கேயும் இதே மாதிரி உயிர் ஓட்டம் தான். உயிர்னா என்ன? மின்துகள். உடலுக்குள்ள கோடிக்கணக்கான மின்துகள்கள் உடலை எல்லையாக கொண்டு ஒரு தொகுப்பாக ஓடி தனக்குன்னு ஒரு மையத்தை வைத்துக் கொண்டு, கருமையம், அது தான் பெற்ற அனுபவங்களை பதியா வச்சிட்டு இருக்கு பாருங்க, அது ஜீவான்மான்னு தனியா சொல்ற. ஆனா
ஆன்மா என்றாலேயே உயிர் என்றுதான் பொருள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் உயிர் இருக்கு. உயிர்னா மின் துகள்களுடைய கூட்டம். அது பிரபஞ்சத்துல சொல்லும்போது என்ன சொல்லிடுறோம்? மகா ஆகாஷ். ஜீவன்களின் உடல்ல அது சித் ஆகாஷ். சித்துனா உயிர். அப்ப ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற உயிருக்கு பதிவில்லை. அது பிரபஞ்சம் முழுவதும் சுழண்டு ஓடும். அது பேரியக்க மண்டலம்னு சொல்லும். இது சிற்றியக்க மண்டலம், இந்த உடல். அது பேரியக்க மண்டலம். என்றைக்கு மனதுல ஏற்றத்தாழ்வு இல்லாத, சிதறல்கள் இல்லாத, ஒரு சமநிலையோடு கூடிய ஒருமுகப்பட்ட மனத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்களோ, அன்று தவத்துல சிறிது நேரம் அப்படியே தவம் பண்ணிட்டே இருக்கீங்க. சிறிது நேரத்துல மனம் அப்படியே நின்று விடும். ஏன்னா எப்ப சமநிலை அடையுதோ அப்பவுமே நிற்கும். ஒரு திராசு 2 தட்டும் சமநிலையில் இருந்தா மேல இருக்கிற முள் என்ன ஆகும்? நின்றுடும். சமநிலை இழந்துருச்சுன்னா பிளக்சுவேட். தட்டு மேலேயும் கீழேயும் போகும். அந்த முள் அங்கேயும் இங்கேயும் அசையும். சமநிலை அடைந்தா நின்று விடும். அது போல நம்ம மனசை பக்குவப்படுத்தி, எனக்கு ஜாதி, மதம், இனம், மொழி, தேசம், பணக்காரன், ஏழை, படித்தவன், படிக்காதவன், அது இது என்ற எந்த வேறுபாடும் எனக்கு கிடையாது. எல்லாரும் ஒன்றுதான். யாதும் ஊரே யாவரும் கேள்வி. அப்படின்னு உங்க மனசை நீங்க பக்குவப்படுத்தணும். ஒரு யோகி அதை தான் பக்குவப்படுத்தணும். அது மாதிரி உள்ள ஏன் மனம் சிதறுது? பல ஆசைகள், நிறைவேறாத பல ஆசைகள் உள்ளுக்கு இருப்பா வச்சிருக்கோம். குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கோம். இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால அதை அடிப்படையாக கொண்டு மனம் ஒப்பிட்டு பார்த்து செதறிட்டே இருக்கும். பேராசையை உருவாக்கி செதறிட்டே இருக்கும். நீங்க ஆசை சீரமைப்பு செய்து நாம இன்னொரோடு நம்ம ஒப்பிட வேண்டாம். ஒப்பீடு ஒரு மாயம். அதனால என்னவோ ஆக போவதில்லை. ஸோ ஒப்பீடும் இல்லாம, ஒப்பீடு இல்லைன்னு சொன்னாலேயே உங்களுக்குள்ள பொறாமை வராது. இன்னைக்கு எல்லாரும் மனசுல பொறாமை இருக்கு. பொறாமைன்னா பொறுக்க முடியாத ஒரு தன்மை. ஏன்னா அவன் என்னோட உயர்வா இருக்கான். ஒப்பீடு. பிகாஸ் ஆஃப் கம்பேரிசன் நமக்குள்ள மைண்ட் ஒரு கான்ஃபிளிக்ட் வரும். அதான் செதறல். அப்போ மனசை பக்குவப்படுத்தும் போது நீங்க ஒப்பீடு செய்ய வேண்டாம். ஆனா மனம் ஒப்பீடு செய்யறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனா இங்க அடிப்படையில் உண்மையை புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு மனிதனும் உண்மையில் நிகரற்றவன். தனக்கு ஊமை இல்லாதவன். எது உண்மையில் இருக்கிற நான், அந்த செல்ஃப் இருக்க, ஐயல்ல, நான் அல்ல, சுயம். சுயம் என்ற வார்த்தை எங்கிட்டு வந்ததுன்னா, நான் எப்படி வெளிப்பட்டேன்னா சுயம்பு. சுயமா என்னை யாரும் படைக்கல, நானும் என்ன படைக்கல, சுயமா தானா வந்தது. ஆகவே அது சுயம்பு. அதுந்து வந்த வார்த்தை சுயம். அந்த சுயம் சுயமாக இருக்காம சில பல காரணங்களினால நான் என்னும் எண்ணமாகவும் தொடர்ந்து எனதுகள் என்ற எண்ணமாகவும் செதிரிக்கிட்டே இருக்கு. ரிஃப்ராக்ஷன், மனச்செதறல்னு சொல்றோம். இப்போ நீங்க பக்குவப்படுத்திட்டீங்கன்னு வைங்களேன். தவத்துல உட்காருங்க, கொஞ்ச நேரத்துல மனம் அப்படியே நின்றுடும். எப்போ மனம் நிக்குதோ அங்க முதல் முறையா உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். என்ன அனுபவம் தெரியுங்களா? நான் சொல்லக்கூடாது, சுயம் பிரபஞ்சமாக இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி. பிரம்மா இது ஜீவான்மா, அது பிரம்ம ஆன்மா, பரமான்மா. இது ஜீவசக்தி, அது பிரம்ம சக்தி. எது? வான்காந்தம். இது ஜீவகாந்தம். இப்போ மனம் சமநிலை அடைஞ்சிருச்சு. மனம் நின்று போச்சு. மனம் நின்னதுமே ஜீவகாந்தம் வெளியேறாது. அதாவது தன்னிலையில மாறி அழுத்தம், ஒலி, சுவை, மனம் என்ற 5 புலன் உணர்வு இருக்கு பாருங்க. ஒரு கன்வர்ஷன், அது நின்றும். நோ மோர் கன்வர்ஷன். ஜீவகாந்தம் அப்படியே இருக்கும்.
அப்படி இருக்க ஜீவாந்தம் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு பாருங்க. சைமல்டேனியஸா ஜீவகாந்தம் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. ஆனா செலவாகல, தன்னிறை மாறல. அப்ப என்ன ஆகும்? ஜீவகாந்தம் அக்குமுலேட் ஆகும், உடலுக்குள்ளேயே அக்குமுலேட் ஆகும், இன்டென்சிஃபை ஆகும், தேக்கமுற்று திணிவு பெறும் ஒரு கட்டம் வரைக்கும். அதுக்கு மேல அங்க நிக்கிறதுக்கு இடம் இல்லை, வெளியேறும். என்னவாக? ஜீவகாந்தம் ஜீவகாந்தமாகவே ப்ரொஜெக்ட் ஆகும். அது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஆரா என்று சொல்றோம். அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகும். ப்ரொஜெக்ட் ஆகி கொஞ்சம் இன்னும் ஒரு அடி தள்ளி போகும், துவாத சாங்கத்தை தாண்டி போகும். அப்பவே வித்தின் நோ மொமெண்ட் அது பிரபஞ்ச காந்த களம் இருக்கு பாருங்க, அதோட மெர்ஜ் ஆயிடும். இதான் நதி கடலில் சங்கமிப்பது போல ஜீவான்மா பரமான்மாவோடு சங்கமித்துக் கொள்ளும். தவத்தில் நீங்க அதை உணரலாம். எப்ப அந்த சங்கமம் நிகழ்ந்தோ அங்க நான் என்று ஒரு எண்ணம் இருக்காது, எனது என்று எண்ணம் இருக்காது. மாறாக ஒரு விஸ்வரூப உணர் அனுபவம். தன்னை விஸ்வரூபியா, விஸ்வரூபி, பரந்தாமன், பிரபஞ்சன், ஒரு உணர்வு அனுபவம். இதுதான் சில பெரியவங்க சொல்லுவாங்க, உன்னிடம் நின்று அறிவதற்குன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நீ மனமாக இயங்கிக் கொண்டு புலன்வழி பலவற்றை அறிந்து கொண்டிருக்கிற சிறப்பு. விஞ்ஞானம் வரைக்கும் வந்திருக்கு. மனம் புலன்வழி இயங்கிதான் காலங்காலமா இயங்கி இயங்கி பக்குவமாயி விஞ்ஞான அறிவு வரைக்கும் வந்துருச்சு. விஞ்ஞான அறிவுங்கிறது ஒரு உயர்தரம், வாழ்க்கையில ஒரு உயர்தரத்தை கொடுக்குது இல்லையா? ஆனா ஒரு உயர்தர வாழ்க்கை வாழக்கூடிய மனிதன் அமைதியா வாழ்றானான்னு சொல்ல முடியாது, கேரண்டி இல்லை. அப்ப வாழ்க்கை தரம் உயர்ந்த பிறகும் அவன் வாழும் தரம் சிறப்படையாத காரணத்தினால அவனுக்கு அமைதி கிடைக்கல. அப்ப வாழும் தரம்னா என்ன? உண்மையிலே எது வாழுது என்று உணர்வுதான் தரம். உயிராக வாழ்வது உடலுக்குள்ள மட்டும் இல்லை, ஜடப்பொருளுக்கு மட்டும் இல்லை, பிரபஞ்சம் முழுவதும் அந்த உயிர் தான் பரம்பொருள், பிரபஞ்ச சக்தின்னு சொல்றோம். அப்ப தவத்துல அந்த உணர்வு கிடைக்கும் போது ஒரு தெளிவு ஏற்படும். நான் உடலளவுக்கு எல்லை கட்டியவன் அல்ல, மன அளவுக்கு சுருங்கியவனும் அல்ல, மாறாக நான் பிரபஞ்சம். தன்னை பிரபஞ்சமாக உணரும், பரமாத்மாவாக உணரும். இதுதான் சங்கம், ஆத்ம சங்கம். அப்ப என்று அந்த உணர்வு கிடைச்சிருச்சோ அது பிறகு மீண்டும் இந்த வாழ்க்கைக்கு வரான், வாழும் வாழ்க்கை தரத்திலிருந்து வாழும் தரம் கிடைச்சி போச்சு, வெளியில வரான். அவன் எல்லாவற்றிலும் தன்னை பார்ப்பான். தன்னில் தன்னை உணர்ந்தவன் தன்னை எல்லாவற்றிலும் பார்ப்பான். இது ஒரு இறை வாக்கும் கூட. எப்பொருளிலும் தன்னை காண வல்லவன், எப்பொருளிலும் தன்னை காண வல்லவன் கால வல்லவனிடம் நான் இருக்கிறேன். கிருஷ்ணன் குருஷேத்திரத்துல அர்ஜுனன் சொல்றான், அர்ஜுனா எப்போ உன்னால எல்லாவற்றிலும் என்ன பார்க்க முடியுதோ அப்பவே நான் உன்னில் வந்து விட்டேன். எப்பொழுதும் என்னை காணவல்லான் எவனோ அவனில் நான் இருக்கிறேன். இறைவன் சொல்வதாக வாக்கு. அங்க ஒரு சின்ன திருத்தம், எப்பொழுதும் என்னை காண வல்லவன் போட்டு, என்னை, அது என்னை அல்ல, தன்னை. அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்துல இருந்து தமிழுக்கு வரும்போது சின்ன ஒரு மொழிபெயர்ப்பு தவறு. எப்பொருளிலும் தன்னை காண வல்லான் எவனோ அவன் தன்னை இறைவனாக உணர்ந்தவன். நாம உணர்ந்துட்டோமோ இல்லையோ, ஒரு உண்மை, நாம் எல்லாருமே, நாம மட்டும் இல்லை, எல்லாமே இறை அம்சம். இறைவன் மட்டுமே
இறைவனை ஒருவனேன்னு சொல்லக்கூடாது, இறைவன் ஒருவனேன்னு சொல்லக்கூடாது, இறைவன் மட்டுமே. ஒன்லி ஒன் காட்னு சொல்லக்கூடாது, ஒன்லி காட். அந்த இறை அம்சத்தை தவிர வேற ஒண்ணு இல்லை. ஆனா சில பல காரணத்தினால ஜென்மாந்தரங்களை கொண்டு வந்த பதிவுகள் அந்த ஆன்மா மனமாக எழுச்சி பெற்று எண்ணங்களாக செதறிக்கொண்டே இருக்கு. காலை கண் விழித்திலிருந்து இரவு கண் மூடுகிற வரைக்கும் இந்த ஆன்மா மனமாக எழுச்சி பெற்று எண்ணங்களாக செதறிட்டு இருக்கு. ஒரு கன்வர்ஷன். அப்போ துன்பம் தான். இந்த உலக துன்பத்திற்கு காரணமே விஞ்ஞான அறிவு எட்டிய பேரவும். இந்த மெய்ஞானம் கிட்டாத காரணத்தினால் உலகத்துல பலவிதமான அவலங்கள். ஆக அன்பு தவ யோகிகளே, உங்களை நான் என்ன கேட்டுக்கொள்வேன் என்றால், வெறுமனே விஷயங்களை கேட்டுக்கொண்டு நீங்க செல்லக்கூடாது. இதை பற்றி சிந்திக்கும். இதோட நான் கொஞ்சம் நேரம் பேசுறேன், நீங்க அதை பற்றி சிந்திக்கும். ஒருத்தர் தவம் நடத்துறாரு, நீங்க தவம் பண்ணும்போது உங்க மனசு நல்லா அமைதி அடையுது. ஏன்னா தவம் நடத்துறவர் சிறப்பா நடத்துறாரு, அவருடைய ஃப்ரீக்குவன்சி கீழே போகுது, உங்க ஃப்ரீக்குவன்சி கீழே கொண்டு போகும் கூட்டு தவத்துல. அப்போ உங்களுக்குள்ள ஒரு அமைதி கிடைக்கும். ஆனா தவம் முடிஞ்சு வெளியில போயிட்டோம், அந்த தவம் அமைதி நிக்குதா போயிருக்குதா, இழந்துடும். காரணம் வெளியில வந்ததுமே மற்றவங்களை பார்க்கிறோம், வேற நிறைய விஷயங்களை வெளியில கேட்கிறோம் பார்க்கிறோம், மனம் செதறுது, ஒப்பிடுது, பொறாமை கொள்ளுது, பேராசை கொள்ளுது, கோபம் கொள்ளுது. மை காட், ஒரு ஒப்பீடு எத்தனை விதமான குணக்கேடுகளை உருவாக்குதுப்பாங்க. எப்ப நம்ம ஒப்பீடு செய்ய மாட்டோம், தன்னை முழு முதற் பொருளாக உணர்ந்து பெற்ற அனுபவத்தினால ஒப்பீடு செய்ய மாட்டேன். செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. எப்போ நான் என்னை முழுமையாக உணர்ந்துட்டேன், எல்லாமாக ஆகிவிட்டேனோ, பிரபஞ்சமா ஆகிவிட்டேனோ, அப்ப நான் யாராயிடுறேன்? நிகரற்றவன். குரல்ல ஒரு பாட்டு இருக்கேன், தனக்கு ஊமையில்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அப்ப யாருக்கு மனக்கவலையே இல்லை? தனக்குள்ள இருக்கிற அந்த ஊமையற்ற களம், ஒரு uncomparable zone is within you. You should realize it. தவத்துல மனதின் ஆழத்துல ஓமையற்ற, அதாவது நிகரற்ற. ஓமைனா அங்க ஒப்பீட்டுக்கு இடமே இல்லையே, கம்பேரிசனே இல்லையே. ஓமை இல்லைன்னா கம்பேரிசன் இல்லை. ஒரு uncomparable self, that is my reality. அப்படி அவன் உணர்ந்த பிறகு கண் விழிக்கிறான், ஒவ்வொன்றையும் தன்னை பார்க்கறான். பாரதி பார்த்தா பாரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம்னு சொன்னான் பாரு. எதை பார்த்தாலும் மகிழ்ச்சிங்க, எதை பார்த்தாலும். ஏன்? காக்கையும் குருவியும் பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும். சீடர்கள் கேட்கறாங்க, அது எப்படி சாமி, நாமெல்லாம் மனித ஜாதி, அது பறவை ஜாதியாச்சே. அப்போ சொல்றாரு, உனக்கு என்னென்ன உணர்வு இருக்கோ அத்தனை அந்த காகத்துக்கும் குருவிக்கு இருக்கு. காம உணர்வு உட்பட, பசி உணர்வு மட்டும் இல்லை, காமம் மோகம் உனக்கு இருப்பது போல அதுக்கு இருக்கு. ஆகவே காக்கை குருவி எங்கள் ஜாதி. சீடர்கள் ஒத்துக்கிட்டாங்க, சரிப்பா பரவாயில்ல. மலையும் கடவுளும் ஜடமாச்சே, அது எப்படி நம்ம கூட்டாகும்? அப்போ சொல்றாரு, இந்த உடல் எதுவாலான நுண் துகள் இல்லையா, நுண் இயக்கம், நுண் அதிர்வு, விண் தோளாலான அணுக்களின் கூட்டு. மலை எதுவாலானது? அணுக்களின் கூட்டு. அப்போ நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். என்ன கூட்டம்? அணுக்களின் கூட்டம். அவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க, எல்லாம் ஒண்ணுன்னு பார்க்க, தன்னையே பார்க்கிறார். ஏன்னா தன்னில் தன்னை உணர்ந்தவன் தன்னை அனைத்திலும் பார்ப்பான். அதான் மெய்ப்பொருள் பார்வை. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எவ்வளவு உயர்ந்த இடம் பாரு.
அப்ப இந்த இடத்தை நாம் எட்டி பிடிக்க வேண்டாமா? நான் என்னைக்கும் உடல் அளவுக்கு சுருங்கி மன அளவுக்கு குழம்பி துன்பப்பட்டு வாழணுமா? அது வந்து யோகம். ஆனந்த யோகம்னா என்ன? யோகம்னாலே இனிமை, ஆனந்தம். யோகம் உனக்கு ஆனந்தத்தை தரும். எப்போ? என்று உன்னில் உன்னை உணர்ந்து கண்டு பிறகு எல்லாவற்றிலும் உன்னை காணுகின்றாயோ அன்று எல்லாம் ஆனந்தம். நோக்க நோக்க களியாட்டங்கிறார் பாரதி. எப்ப ஆனந்தமா? எல்லாத்திலையும் என்ன நான் பார்க்கிறேன், என்ன பார்க்கிறேன். சோ அதுக்கு மேல வார்த்தை இல்லைங்க. இப்ப நாம எப்படி பார்க்கிறோம்? பிரிச்சு 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 பார்க்கணும். கடந்த கால அனுபவம் மனம் சிதறுது, ஏற்றத்தாழ்வோடு இருக்கு. இப்போ நிறைய விஷயத்த தெரிஞ்சுட்டு வரோம், சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். சிந்திக்க சிந்திக்க ஒரு நாளைக்கு நீங்க ஆமா ஆமா ஆமான்னு ஒவ்வொரு சிந்தனையுடைய ஆழத்திலையும் போகும்போது ஆமா, அப்ப அதை ஏற்றுக்கொள்றீங்க. உங்களுக்கு ஜாதி வேற்றுமை இல்லை, மத வேற்றுமை இல்லை, எந்த வேற்றுமையும் இல்லை, வேறுபாடே இல்லை, முரண்பாடுகள் இல்லை, உடன்பாடு மட்டுமே. டுகெதர்னஸ், டுகெதர்னஸ், தட் இஸ் எட்டர்னல் லவ். அங்க வரணும். அதற்கு ஏற்றவாறு நீங்க அகத்தாய்வு செய்யணும். உங்களை நீங்க சோதிக்கணும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள், மேடு பள்ளம், முரண்பாடுகள் வேற எங்கேயும் இல்லை, வீட்டுல போங்க. இந்த கணவன் மனைவி அடிக்கடி சொல்றேன், கடைசி வரைக்கும் நம்ம கூட பயணிக்கிற ஒரே இன்னொரு ஆன்மா வாழ்க்கை துணை. அம்மா கூட போயிடுவாங்க, ஏன்னா அம்மாவுக்கு நம்மளோட வயசு அதிகம், அப்பாவுக்கு வயசு அதிகம். கணவன் மனைவி என் கூட கடைசி வரைக்கும் என் மனைவி வருவான், வாழ்றான். அது மாதிரி அவளுக்கு நான். அந்த கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு? எத்தனை ஏற்றத்தாழ்வு, விருப்பு வெறுப்பு, கோபதாபம், நீயா நானா இருக்கா இல்லையா? கணவன் மனைக்குள்ள நீயா நானா இருக்கா இல்லையா? சோ என்ன சொல்ல வரோம்னா, அந்த அளவுக்கு நம்ம மனசு சுருங்கி போய் செதறி செதறி சுருங்கிடுச்சு. ஆன்மா தன்னை இழந்தது மாதிரி. இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். ஒரு யோகம் பயிலக்கூடியவங்க வெறுமனே தவம் அல்ல, அது ஒண்ணும் ஆகாது. அன்றாட வாழ்க்கையில விழிப்புணர்வோடு இருந்து, இது என் மனைவி, என் கணவன், என் குழந்தைகள், என் சகோதர சகோதரிகள், என் சமூகம், என் உலகம், யாதும் ஊரே யாவரும் கேளீர். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கும் ஒவ்வொருத்தர் அறியாமையின் காரணமா அப்படி இப்படிலாம் இருக்கும். ஆனா நீங்க யோகம் பயிலக்கூடியவங்க, நீங்க அப்படி இப்படி இருக்கக்கூடாது. நான் இப்படித்தான் இருப்பேன், நான் அவங்க எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். அது அப்படித்தான். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. நெருப்புக்கு ஒரு கேரக்டர், சுடும். வெறுத்து ஒதுக்கிட்டோமா நெருப்பு சுடும். ஆனா எவ்வளவு தேவை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில. ஆகவே நெருப்பை வெறுத்து ஒதுக்க முடியாது தானே. என்ன வச்சுக்கிட்டோம்? நெருப்பை எப்படி கையாளும், அதே மாதிரி உங்க வாழ்க்கை துணை எப்படி கையாளும், இதான் டெக்னிக். அவங்க அப்படிதான் இருக்க முடியும். கேரக்டர், என் கேரக்டர் வேற, என் ஒய்ஃப் கேரக்டர் வேற, என்னுடைய கருத்து வேற, என் ஒய்ஃபுடைய கருத்து வேற, ஒன்னா இருக்க முடியாது. ஆனா நான் என்ன புரிந்து கொள்ளணும், இவங்க கூட தான் நான் வாழணும், மகிழ்ச்சியா வாழணும். அப்போ எப்படி நான் அணுகணும், ஹவு டு அப்ரோச், ஹவு டு ஹேண்டில். என் ஒய்ஃபை நான் எப்படி ஹேண்டில் பண்ணா அவங்களுக்கு கோவம் வராம நான் பார்த்துக்க முடியும். பாருங்க, சரி நம்ம செய்ய வேண்டிய வேலை எவ்வளவு இருக்கு. இன்னையிலேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க அந்தந்த வயசுல அப்படி இப்படிதான் இருப்பாங்க. குழந்தைங்க அப்படிதான் இருக்கும், எதாவது போட்டு உடைச்சிடும், விளையாடும். வயசானவங்களும் அப்படித்தான். 90 வயசு ஆச்சுன்னா அவங்களும் குழந்தையா மாறிடுவாங்க. ஒரு வீட்டுல கூட்டு குடும்பத்துல வேறு வேறு வயதுல இருக்கணும். ஒவ்வொரு வயதுலயும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். ஒரு 25 பையனுக்கு ஒரு பொண்ணு தேவைப்படும். அவன் ஏதோ ஒரு லவ் லெட்டர் எழுதிட்டான். நீங்க உள்ள கத்தக்கூடாது, ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். 25 பையன் அப்படிதான் இருக்க முடியும். ஒரு 10 18 பொண்ணு வயசு பொண்ணு அப்படிதான் பிஹேவ் பண்ணும்.
90 வயசு கிழம் அப்படிதான் டீல் பண்ணும். ஒரு 6 மாசம் குழந்தை பெட்டிலே 1க்கு போயிடும், 2க்கு போயிடும். ஆமாதானே? நெருப்பு அப்படி, கல் அப்படி. நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்க? இது இப்படித்தான். இட் இஸ் நேச்சர். இட்ஸ் நேச்சர். இது இப்படித்தான். மாற்ற இயலாது. ஆகவே நான் இதையெல்லாம் எல்லாவற்றோடு இசைந்து என் தாத்தா மனைவியை இழந்துட்டாரு. 85 வயசு ஆச்சு தாத்தாக்கு. அந்த தாத்தாவை யாரு பார்க்கணும்? பாருங்க, எண்ணி பாருங்க. யாருக்கு ரத்தம் என்கிட்ட ஓடுது? ஒரு மனத்தை விரிச்சு இதான் அன்பு செய்தார். விழிப்புணர்வோடு. கணவன் மனைவி மட்டும் இல்லை, மாமனார் மாமியார், ஒரு என்டையர் ஃபேமிலி. கிடைக்காதுங்க, கிடைக்காது. உறவுகளுடைய பலத்தை நம்ம புரியும், கட்டிக்காக தெரியும். சில டைம்ல முன்னாடி நானும் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போடுவேன் இல்லையா, கோவத்துல. முன்னாடி சொல்லுவான், நான் போனா உங்களுக்கு தெரியும். உண்மைதானே? நீங்களும் சொல்லியிருப்பீங்க, கணவனோ மனைவியோ மாறி மாறி சொல்லியிருப்பீங்க, நான் போனா உனக்கு தெரியும், நான் இருக்கும்போது என் அருமை உங்களுக்கு தெரியல. உண்மை, உண்மைங்க. தாத்தா போனா என்ன நடந்தோம்? என்கிட்ட ஒரு தாத்தா இருந்தாங்க, மனைவிக்கு அப்பா, மாமனார். 85 88 வயசு இருந்தா எங்க வீட்டுல என் கூட தான் இருந்தேன். என் மனைவியுடைய அப்பா அம்மாவை கடைசி வரையும் நாங்க பார்த்துக்கிட்டோம். அவர் வயசானவர் தான், சரி. ஆனா அவர் போன பிறகு என்ன தோல்வி தெரியுமா? அவர் தான் மோட்டர் சுவிட்ச் போடுவார் காலையில. எப்போ ஆஃப் பண்ணுங்கிறத அந்த வாட்ச் வச்சே கண்டுபிடிப்பார். போய் ஆஃப் பண்ணிடுவார். காலையில கதவை திறந்து வைக்கிறது, நைட்ல கதவு போட்டு. அவர் போன பிறகு அந்த வேலை எனக்கு வந்தது. நான் மோட்டர் போட்டா அணைக்க மறந்துடுவேன், லைட்டு போட்டா அணைக்க மறந்துடுவேன். அப்பதான் என் மனைவி சொல்லுவான், கிளம்புன்னு சொன்னோமே, அந்த ஒரு கிளம் போனதால் எவ்வளவு வேலை. ஒவ்வொரு உயிருக்கும் மதிப்பு இருக்குங்க, ஒவ்வொரு மனிதருக்கும் மதிப்பு இருக்கு. நம்ம மதிப்பை நம்ம உணராத காரணத்தால பிறரோட மதிப்பையும் உணராம இருக்கணும். அன்பு செய்ய கத்துக்கிட்டோம். நம்ம வீட்டுல மட்டும் இல்லை, பக்கத்துள்ள வயசானவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப வயசானவங்க இருக்காங்களா, அடிக்கடி போய் எட்டி பார்க்கணும். ஏதாவது தேவையான கூப்பிடுங்க, என் போன் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. ஏஸ், திடீர்னு அந்த வீட்டுல வயசானவர் மயங்கி விழுந்துட்டாரு, அந்த அம்மா என்ன செய்ய முடியும்? அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லோரையும், எல்லா உயிரையும் நாம மதிக்கணும், எல்லா ஜீவனையும் மதிக்கணும். மனம் ஒன்றுபடும், ஆன்மா சங்கமிக்கணும். ஆனா நிச்சயமா சங்கமிக்கும். எப்போ தெரியுங்களா? அது கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்குள்ள அந்த ஆன்மாவாக இருக்கு, மனமாக எழுச்சி பெற்று எண்ணங்களாக சிதறிட்டு இருக்கு இல்லையா, அந்த எண்ண சிதறல்கள் அதுல இருந்து ஒருமைப்பாட்டு உணரும். வந்தீங்கன்னா ஒரு நாள் உங்க மனசு ஆன்மாவில கலந்துரும். ஆன்ம சங்கமம், தன் ஆன்மாக்குள்ளே தானே சங்கமித்தது. அந்த சங்கமம் நிகழ்ந்துச்சுன்னா புற ஆன்மாக்கள்ல தானா சங்கமிக்கும். இப்போ மே 16, 17, 18 3 தினங்கள் ஆத்ம சங்கமம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை கொடைக்கானல்ல பெருமாள் மலைன்னு ஒரு மலை இருக்கு, அங்க ஒரு ஆசிரமம், ஜென் ஓஷோ ஆசிரமம். அங்க வச்சு 3 நாள் ஆத்ம சங்கமம் தலைப்பிலேயே 3 நாள் ஒரு சங்கமம், சத் சங்கம். சங்கம், சங்கமம், சத்துனா உயிர், சத்துனா தெய்வம், சத் சங்கம், அந்த தெய்வத்தோடு சங்கமிப்பதற்கு ஒரு பக்குவப்படுத்தக்கூடிய 3 நாள் பயிற்சிகள். அசைவோடு இசைவு, இசையோடு இசைவு என்கிறதெல்லாம் அன்னைக்கு அங்க செய்யக்கூடும். ஏதோ 2-3 பேர் உங்களால முடிஞ்ச வாங்க. ஆன்லைன் வகுப்பு சிறப்பு, தப்பு இல்லை. ஆனாலும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்க எங்க நேரடியா சத்சங்கம் நடத்துறாங்களோ வரணும். அண்மையில ரிஷிகேஷ் போயிட்டு வந்தோம் போன மாசம். இப்பதான் 10 நாள் தான் ஆச்சு.
குற்றாலத்துல அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி சங்கமம். நான் அம்மா அனார்கலி அம்மாட்ட அதெல்லாம் சொல்லுவேன். அம்மாவும் உங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதெல்லாம் பண்ணணும். வீட்டிலே உட்கார்ந்து பண்றதுங்கிறத விட கூட்டுத்தவம் வெளியில வீட்டை மறந்து ஒரு 3 நாட்கள் கொஞ்சம் தூரமா போயிட்டு நல்ல கூட்டுத்தவம், இந்த மாதிரி சிந்தனைக்கு விருந்து, அங்கேயே சிந்திக்கிறது, அந்த ரீதியில போனோம்னு சொன்னா இந்த ஆன்ம சங்கமம் அது நடக்குது வரைக்கும் சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நதி. சின்ன சின்ன ஆறு, பெரிய ஆறு, நதி எல்லாம் எதுவா இருந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடும்போதே அந்த சமாதானத்தை இழந்தாச்சு. மேடு, பள்ளம், அணைக்கட்டு எல்லாம் கடந்து ஓடும். அந்த கடல்ல போய் சங்கமிச்ச பிறகு ஓட்டம் இல்லை, அமைதி ஆயிடுச்சு. கடல்ல கலந்ததும் அமைதி ஆயிடுச்சு. நம்ம இந்த மனம் ஒரு நதிக்கு ஒப்பானது. ஓடும், கார் வாங்கணும் ஓடும். எவ்வளவு நாள் கார்ல நிற்கும், ஓவர்ஃப்ளோ ஆகும். பழையபடி வேற எங்கேயாவது ஓடும், ஓவர்ஃப்ளோ ஆகும். அப்ப மனசுக்கு சமாதானம் இல்லை, அமைதி இல்லை, நிறைவு இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஆனா ஆன்மாங்கிறது நான் முதல்ல சொன்னேன், பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கு. பரமான்மா, பரம்பொருள், பரந்தாமன், அதோடு ஐக்கியமா. அதுக்கு தவம் தான் மீடியா, ஊடகம். ஆனா அந்த தவம் எப்ப நிகழும்? நீங்க கொஞ்சம் முயன்று சில விஷயத்தை புரிஞ்சுட்டு, இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும், அரசியல்வாதியா இருக்கும் அப்படித்தான் இருப்போம், வியாபாரி இப்படித்தான் இருப்பான், வயசானவங்க இப்படித்தான் இருப்பாங்க, குழந்தைங்க இப்படித்தான் இருக்கும். அதாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நேச்சர், இட்ஸ் நேச்சர், இட்ஸ் நேச்சர். நெருப்பினோட நேச்சர் என்ன சொல்லுவோம்? இட்ஸ் நேச்சர். நீ சுடாதேன்னா அப்புறம் எப்படி சமைக்க முடியும்? அது சுடணும். இது இப்படித்தான் இருக்கு, அது அப்படி இருந்தாதான் வாழ்க்கையை ஓட்ட முடியும். எல்லாம் ஒரே மாதிரி இருந்துட்டா எல்லாரும் அப்படி இப்படிதான் இருக்கணும். இந்த கூட்டத்துல நான் ஒரு டெக்னிக் சொல்லி இருக்கிறேன், எப்படி அணுகணும், எப்படி கையாளணும். நெருப்பை எப்படி அணுகுவீங்க, எப்படி கையாளுவீங்க உங்களுக்கு தெரியும், இல்லை சுற்றும். அதனால்தான் ஜாக்கிரதையா நெருப்பை கையாளணும். வாழ்க்கை துணை ஒரு நெருப்புக்கு ஒப்பானவர். எரிச்சல் அடையணும், நெருப்பு தானே எரிச்சல், வார்த்தையே பாருங்க. ஏங்க உங்களுக்கு எரிச்சல் அடையுறீங்க? ஏன்னா உலகி எரியுது நெருப்பு. 2 பேரும் எல்லாருமே மாறி மாறி எரிச்சல் அடையணும். சினம், அதுவும் நெருப்பு. கண்ணெல்லாம் செவந்துருத. அப்போ நெருப்பை கையாளுறது மாதிரி நம்ம உறவுகளை கையாள கத்துக்கணும். கையாள கத்துட்டேன்னு வைங்களேன், நீ தான் ஞானி. மகிழ்ச்சி அப்ப காலத்துல சொல்லுவான், கணவன் மனைவி கிட்ட யாரு விட்டு கொடுக்குறானோ அவன் ஞானிங்கிறான். ஏன்னா விட்டு கொடுக்குறது கஷ்டம். தான் தோற்றாலும் பரவாயில்ல, என் மனைவி வெற்றி அடையட்டும். அதாவது வாழ்க்கை துணைக்கு தோற்று கொடுப்பதே வெற்றி. நான் ஒருத்தன் வாழ்க்கை துணைக்கு தோற்று கொடுப்பது இருக்கே, அதான் வெற்றியா. அதுல ஒரு மகிழ்ச்சி. நண்பர்களே, இதெல்லாம் எண்ணி பாருங்க, எப்படி மற்றவனை மகிழ்ச்சியா வைக்க முடியும். வீட்டுக்குள்ளேயே எப்படி மகிழ்ச்சியா வைக்க முடியும். அது ஒரு அருமையான ஆர்ட். ரிஷிகேஷுக்கே நம்ம பையன் தம்பி ஒருத்தன் கூட வந்தான். சொல்லணும், தூத்துக்குடி சுரேஷ்னு சொல்லுவேன், என் மகன் மாதிரி. சின்ன பையன், 39 வயசு ஆச்சு. அங்க நாங்க ரிஷிகேஷ்ல ஒரு 60 பேர் தேடி தேடி வயசானவங்க. ஏன்னா ரிஷிகேஷுக்கு வீட்டுல போர் அடிக்கணும், வர நிறைய பேர் வருவாங்க. ஒவ்வொருத்தரும் உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் கேட்டு கேட்டுதான் கடைக்கு போறேன். உங்களுக்கு என்ன பணம் வேணுமா, மெடிசன் ஏதாவது வேணுமா சொல்லுங்க. எள்ளுங்கிறது முன்னாடி என்ன நிக்கிறான். எதுக்கு சொல்ல வரேன்னா, அது இயல்பா அந்த பையனு வந்துடும். இட்ஸ் நேச்சர், ஹிஸ் நேச்சர். இப்ப நமக்குலாம் அந்த நேச்சரா வரல. கிரியேட் பண்ணுவோம். இயற்கையா தான் வரல, செயற்கையிலே வரலாமே. அதுக்குள்ள வில் பவர் நம்மகிட்ட இருக்கே. ஆகவே அன்பர்களே, அன்பு செய். அன்புதான் செய்து பழகும். அன்பு செய்ய செய்யவே ஒரு பண்பு வளரும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஆனா வயசான காலத்துல சங்கடப்படுவோம் சில டைம்ல. எனக்கும் வயசு இருக்கு, என் ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை.
நான் முன்னாடி அவளை ரொம்ப தொந்தரவு பண்ணுவேன். ராத்திரி 8:30 மணி 9 மணி டீ கேட்பேன், போட்டு கொடுப்பேன். இப்போ நான் கேட்கறத விட்டுட்டேன். ஏன்னா அவங்க எந்திரிச்சு கஷ்டப்பட்டு முட்டு வலி, இடுப்பு வலி, கிச்சன்ல போய் ராத்திரி 9 மணிக்கு எல்லாம் அப்பதான் சமையல் கட்டலாம் கிளீன் பண்ணிட்டு சர்வன் லேடி போயிருப்பான். நான் விட்டுட்டேன், விட்டு கொடுத்தேன். வேண்டாம், அது பழக்கம் நல்ல பழக்கம் இல்லை ஒண்ணும். அவங்களுக்கு நான் தொந்தரவு பண்றேன். ஆனா நான் இப்ப ரொம்ப பொறுப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு மோட்டர் போடுறது, மோட்டர் ஆஃப் பண்றது. சில நாள் வீட்டுல சர்வன் லேடி வரலன்னா விளக்கமாறு எடுத்து நான் கூட்டிடுவேன். ஒய்ஃப் ஃபாலோ பண்ண மாட்டேன். அவளுக்கு நிக்க முடியாது, நின்னாலும் குனிய முடியாது, குனிஞ்சாலும் விளக்கமாறு எடுத்து தள்ள முடியாது. ஏங்க நீங்களாம் நான் என்ன, நான் மனுஷன் தானே. ஏன்ட்டு நான் கொஞ்சம் வயசானாலும் உன்னோட நான் திறமையா இருக்க, நலத்தோட இருக்கேன். சரி, மாவு போட முடியாது, வேண்டாம், கை வலிக்கும், விளக்கமாறு வச்சு தட்டி விட்டுரும். சின்ன சின்ன வேலைகளை பகிர்ந்து செய்து பாருங்க, அதுவே ஒரு அன்பு தான். நீயா நானா போட்டி போடக்கூடாது. நண்பர்களே, ஆத்ம சங்கமம் ஒரு அருமையான அனுபவம். நீ கூட சொன்ன விஸ்டம்னா என்னன்னு கேட்டேன். The experience of consciousness is wisdom. The experience of consciousness is wisdom. அந்த உணர்வு இருக்குல்ல, தன் உணர்வு, அது யாருக்கு அனுபவம் ஆகுதோ அவன் ஞானி ஆயிடலாம். அப்புறம் அவனுக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது. எந்த மதம் சேர்ப்பு, எல்லா மதமும் சம்மதம். மதத்தை கடந்து போகக்கூடிய அனுபவம் வந்துச்சு இல்லையா? மதத்தை கடந்து போயிட்டோமே. சோகால்டு காட்ஸ் இருக்கேன், நம்ம மதங்கள்ல நிறைய தெய்வம் வச்சிருக்கோமே, அதெல்லாம் கடந்து போயிட்டோமே, கடவுள் கடந்து போயிட்டோமே. சங்கம்னா என்னன்னு அனுபவம் ஆகி போச்சா இல்லையா? ஆகவே இவ்வளவுதான் சுருக்கமா சொல்ல முடியும். இதுக்கு நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களால முடிஞ்சதுன்னா, நான் அனார்கலி அம்மாட்ட சொல்லியிருக்கேன், கோயம்புத்தூர்ல வேதாத்திரி மகிழ்ச்சி ஆன்மீக கிராமம், அங்க எல்லா மாசமும் இன்டென்சிவ் கோர்ஸ் ஆழ்நிலை பயிற்சி நடக்கு. இப்போ கூட ஏப்ரல் மாசம், மே, ஜூன் 3 மாசம் தொடர்ந்து நடக்கு. ஒருத்தர் 2 பேர் வாங்க, எல்லாரும் வரவும் முடியாது, அங்க இடமும் கிடையாது, எல்லாருக்கும் எப்பவும் வீட்டை விட்டுட்டு வர்றதும் கஷ்டம். நீங்க அதுக்கு ஒரு பிளான் பண்ணி ஒரு 3 மாதம் 4 மாசம் இருக்கு. நண்பன் ஐயா அங்கங்கே சத்சங்கம் நடத்துவாங்க, போங்க, நான் நடத்துறேன், வாங்க. எங்களை எல்லாம் மகிழ்ச்சி உருவாக்கி அனுப்பியிருக்காரு. நண்பனுக்கு எனக்கும் ஒன்று நேற்று எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து ஒரு நெருக்கம், அன்போடு பழகக்கூடியவங்க, ஒரு சிறப்பான பேராசிரியர். நீங்க தான் பயன்படுத்திக்கணும். எங்க பங்குக்கு நாங்க அங்கங்கே பிளான் பண்ணி எவ்ரி மந்த் ஏதாவது ஒரு இடத்துல சத்சங்கம் நடத்திக்கிட்டே இருக்கோம். கன்னியாகுமரியில, குற்றாலம், கொடைக்கானல், கோயம்புத்தூர், சென்னை, ரிஷிகேஷ். நீங்க அனார்கலி அம்மாட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த என்னுடைய இது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க வரணும். என் நோக்கம் என்னன்னா, நீங்க எல்லாருமே நல்ல யோகம் போயிட்டு ஆனந்த யோகம், அந்த யோகம் உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கணும். அப்ப நீங்களும் வாழ்ந்து வாழ்வீங்க, பிறரையும் மகிழ்வித்து வாழ்வீங்க. அங்கதான் ஆனந்தம். த ஷேரிங் ஆஃப் லவ்னு சொல்லணும். மகிழ்ந்தும் பிறரை மகிழ்வித்தும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை வளமுடன். ஏதாவது உங்களுக்கு கருத்து கேட்கணுமா கேட்டுக்கிட்டோம். சிறப்புங்க ஐயா, வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சுக்கலாங்களா ஐயா? சரிங்க ஐயா. ஐயாவிடம் இன்று பேசிய தலைப்பிலே கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ரைஸ் பண்ணலாம். அதாவது இன்று ஐயா கூறியது என்னன்னா, மனதை சமநிலை அடையும் போது மனம் நிற்கும் என்றும், எல்லா ஜீவன்களையும் மதிக்கணும், எல்லாவற்றிலும் நம்மை அதனுள் பார்க்கணும், அன்றாட வாழ்க்கையில் விழிப்புணர்வோடு நாம் இருக்கணும், தன் ஆன்மா உணர்பவர்கள் தன்னை சங்கமித்தல் என்றும் ஐயா அவர்கள் கூறினார்கள். அதாவது கணவன் மனைவி மிக
சிறப்பாக கணவன் மனைவியை பற்றி எப்படி வாழ வேண்டும்ன்றதை பத்தி நல்ல புரிதல் ஏற்படுத்தினீங்க ஐயா. மிக சிறப்பாக இருந்தது. யாரு விட்டு கொடுப்பவர்கள் அவர்கள் ஞானி என்று மகரிஷி ஐயா அவர்களே கூறியிருக்கிறார் என்பதை எடுத்து கூறினார்கள். வீட்டிலே நாம் மகிழ்ச்சியான மனநிலை கொள்ள வேண்டும். ஆத்ம சங்கமம் ஓர் அருமையான அனுபவம் என்று கூறினார்கள். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் இஸ் விஸ்டம். அதனால நம்மளுடைய ஆத்ம சங்கமத்தை எப்படி பயிற்சி பெற்று அதனுடைய அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்று ஐயா சிறப்பாக எனக்கு எடுத்துரைத்தார்கள். மிக நன்றிங்க ஐயா, மிக சிறப்பு. ஐயா அவர்கள் பட்டறை வகுப்பு பத்தி சொன்னாங்க. விருப்பம் உள்ளவர்கள் அனார்கலி அம்மாவை தொடர்பு கொள்ளலாம். அனார்கலி அம்மா, நீங்க பேசலாமா? தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி ஐயா, வணங்குகிறேன். ஐயா அவங்க இப்போ வேதாத்திரிய கிராமம் கோவையில் ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய மாதங்களில் 3 நாட்கள், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களில் 3 வகமாக பட்டறை வகுப்பு நடந்து இருக்கிறார்கள். அதற்கான அந்த இதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் குரூப்ல. தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள் கனகராஜ் என்பவர் நம்பரும் போட்டிருக்கேன் இப்போ சேட்ல, அவரோட தொடர்பு கொள்ளலாம். இல்லை என்ன கேட்டேன்னா உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவேன். அடுத்து இப்போ ஐயா புதுசு சொல்லியிருக்காங்க கொடைக்கானலும் பெருமாள் மலையிலன்னு. நிச்சயமா ரொம்ப ஒரு அந்த ஆத்ம சங்கமம் சிறப்பாக நடைபெறும். அதுதான் சொல்றது. இப்போ மகரிஷி அவர்களுடைய உயிர் கலப்பு பெற்ற பேராசிரியர்கள் நமக்கு கிடைத்தது நாம் செய்த பெரும் பாக்கியம் அண்டு புண்ணியம்னு நினைச்சு அவங்களோட உயிர் கலப்பு ஆத்ம சங்கமம் பெற வேண்டும். இப்ப ஐயா இன்னைக்கு கிளாஸ்ல சொன்னது நான் உணர்ந்திருக்கேன். என்னதான் நாம என்ன சொல்ற அந்த உறவுகளோடு ஒத்து போக வேண்டும் என்பது சொன்னதுல எல்லா நிலையிலும் உயர்ந்து நாம் இருந்தாலும் அந்த கணவன் மனைவி உறவிலே யாராவது ஒருவர் போய் பார்த்தா தெரியும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. உண்மையாக அது உணர்ந்தவள் நான். அதற்கப்புறம் மகரிஷி கை கொடுத்து என்னை என்ன சொல்லுங்க தத்தளிச்சிட்டு இருக்கிற கடல்ல இருந்து தத்தளிச்சு தூக்கி விட்டா மாதிரி என்னுடைய நட்பு வட்டாரங்கள் என்னை அந்த நிலையிலிருந்து மாற்றி வேறு நிலைக்கு கொண்டு வந்தது மகரிஷி எனக்கு கொடுத்ததாகத்தான் பாக்கியமா தான் நான் கருதிட்டு இருக்கேன். உண்மையிலேயே உங்களுக்குள்ளும் சில பல பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்கு தீர்வு நம்முடைய நேரடி வகுப்பு, இந்த மாதிரி பேராசிரியர்களுடைய சங்கமத்தில் நாம் கலந்து கொள்வதும், தினசரி நம்முடைய வாழ்வில் சத்சங்கங்கள் முன்னெல்லாம் கோவில்ல நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப அது இல்லாம ஆன்லைன்ல போயிடுச்சு. எவ்வளவு ஆன்லைன்ல இருந்தாலும் அந்த நேரடி கண் நோக்கி அந்த பார்வையில் தீட்சண்யத்தில் படும்போது உங்களுடைய குறைகள் எல்லாம் பனி போல் உருகிவிடும் என்பது என்னுடைய அறிவுபூர்வமான உணர்வு பூர்வமான அனுபவ அறிவில் நான் சொல்றேன். நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இந்த நேரடி வகுப்பில் கலந்து நீங்களும் ஆன்ம தூய்மை பெற வேண்டும். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அற்புதமான வகுப்பு. நெருப்பு சுடும், அதை எப்படி நாம் அணுகணும்ன்றத மிக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள். ஒவ்வொரு வகுப்புல நீங்க எங்களுக்கு சொல்லக்கூடியதுதான். தினசரி வாழ்வில் நாம் உறவுகளோடும் மாமனார் மாமியார் குழந்தைகள் பெரியவர்கள் அது எல்லாமே நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பெரிய பணி. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா இப்போ கணவன் மனைவி உறவுகளை எப்படி நம்ம அனுசரிக்கணும், எப்படி அவங்கள பார்க்கணுன்றது ஒரு புரிதல் நமக்கு கிடைத்தா கூட இந்த டீனேஜ் வயசுல இருக்கிற பசங்களை இப்போதைக்கு நம்ம அவங்கள ஹேண்டில் பண்றதா மிக சிரமமா இருக்குங்க ஐயா. இப்படியே போட்டு அவங்களே தெரிஞ்சுக்குவாங்கன்னு விடவும் முடியல. நம்ம சொல்லி சொல்லி அவங்கள நம்ம வழி கொண்டு வர கசக்கணும், உள்ளங்கையில தண்ணி மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க குழந்தைங்கள, அந்த டீனேஜ் வயசு பசங்களை. அவங்கள எப்படி நம்ம பார்த்துக்கணும் தாங்க இப்ப பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் சேலஞ்ச். அது ஒன்றும் அந்த வயசு அப்படிதான் இருக்கும். இது இப்படித்தான் சொன்னு இருக்கும். 12 வயசு பொண்ணு எப்படி இருக்கும், 25 வயசு பையன் எப்படி இருப்பான்னு சொன்னேன்ல. அது அவங்க செய்யற குடும்பத்தனத்தை பெரிய குறையா எடுக்காது. அது காலத்தோட சரியா வரும். நீங்க வாழ்த்திட்டு வாங்க. நல்ல நீங்க நான் ஆள் தவத்துல உட்கார்ந்து அருள் பேராற்றல் என் குழந்தைகளுக்கு கருணை புரியட்டும், நல்வழிப்படுத்தட்டும், ஒழுக்கமா வரட்டும். அங்கதான் நம்ம அப்ளிகேஷன் போட முடியும். பையன் சொன்னா கேட்க மாட்டான்.
அந்த பையனாக வெளிப்பட்டிருப்பது இறைவன் தானே. அப்போ இறைவன் முறையீடு செய்யறதுன்னு சொல்லுது. நம்ம என்ன சொல்றோம்? சங்கல்பம், வாழ்த்து, அதான் முறையீடு. ஆனா உங்க ஃப்ரீக்வன்சி ரொம்ப குறைவா இருக்கணும். நீங்க உங்களை உணரக்கூடிய அளவுக்கு லோ ஃப்ரீக்வன்சில போய் உங்க பையனை மட்டும் இல்லை, நீ சமுதாயத்துல எல்லா பசங்களும் சூழ்நிலையினால இப்படி கிடக்கூடிய இது இருக்கு. அந்த இதெல்லாம் மாறி எல்லா பசங்களும் அருள் பேரர்கள் கண்ணை பொழிந்து நல்வழிப்படுத்த காமனா நீங்க வந்து சங்கல்பம் போடுங்க. அதனுடைய பலன் வரதான் செய்யும். நிச்சயமா வரும். ஒரு சித்தர் பாடல் இருக்கு இல்லையா? கிளைக்கும் வினைகடல் தீரூறு தோணி இழப்பினை நீக்க இருவழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் ஆற்றும் தவம் அறம் மேற்துணையாமே. எல்லா வீட்லயும் கடல் மாதிரி வினை திளைக்குதான். திளைக்கும் வினை கர்மா வினைக்கடல் தீரு உர. ஒருத்தன் கடல்ல விழுந்தா வெளியில வர்றதுக்கு என்ன வேணும்? ஒரு போட்டும் 2 துடிப்பும் வேணும். 2. அது மாதிரி குடும்பங்கிறது ஒரு வினைக்கடல். அதுல இருந்து எல்லாரும் வெளியேறணும்னு சொன்னா அந்த குடும்பத்தினுடைய தலைவன் கிடைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன், வீட்டு தலைவன் அல்லது தலைவி ஆற்றும் தவமும் அறமும் மேற்துணையாமை. தவம் அறமும் 2 துடிப்பாரு. அப்ப நீங்க எந்த அளவுக்கு தவம் செய்யணும், எந்த அளவுக்கு எல்லாரிடமும் நீங்க அன்பு செய்யணும், உங்களை வச்சுதான். நீங்க பிறட அன்பா இருந்தா அந்த அன்பினுடைய பகிர்வு உங்க குழந்தைகளுக்கு போய் சேரும், அவங்கள பாதுகாக்கும். நீங்க இன்னொருத்தரை வெறுக்கிறீங்க, ஒதுக்குறீங்க, கோச்சிக்கிறீங்க, பகைச்சிக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கு உங்க பிள்ளைகளையும் அது பாதிக்கும். ஆமாம், எல்லாரும் புரியணும். ஏதோ நான் கோச்சிக்கிட்டேன், மன்னிப்பு கேட்டுட்டேன்னு சொல்றோம், இப்ப வெறுக்கிறோம். வீட்டுக்குள்ள நீ எங்கேயும் போன எந்த மாமியார மருமக வந்து விரும்புறா, இல்ல மருமகளை மாமியார விரும்புறா? கணவன் மனைவிக்குள்ளேயே எத்தனை பேருக்கு வெறுப்பு தலைவிரிச்சு ஆடுது. பெருசா விருப்பம் இல்லைன்னாலும் வெறுப்பு இருக்குல்ல. ஸோ அந்த வெறுக்கிறத நாம கொஞ்சம் நிறுத்தணும். மறுச்சு அந்த காலத்துல சொல்லுவாங்க, நீ யாரையும் விரும்பாட்டாலும் பரவாயில்லப்பா, வெறுக்காது. அந்த வெறுப்பு அலை அது ஒரு நெகட்டிவ் வேவ்ஸ், அது வீடு பூரா பரவிடும். எப்படி அதை குழந்தை வளரும் சொல்லுங்க? ஒரு தீய சக்தி வீட்டுக்குள்ள இருந்தா குழந்தைகள் தீய குழந்தை ஆயிடுமே. தீய சக்தி தான் வேற உள்ள கெட்ட எண்ணங்கள், நெகட்டிவ் வேவ்ஸ் இருக்கு. அதை போக்குதுதான் தவத்துக்கு முன்னாடி நான் அமர்ந்து உள்ள அந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பியனே. எதுக்கு? தீய சக்தி வெளியில போகணும், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியில போகணும். அப்ப இதெல்லாம் புரிஞ்சு நீங்க உங்களை சரி பண்ண 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 குழந்தைகள் சரியாகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள பாசிட்டிவ் வேவ்ஸை கிரியேட் பண்றீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், யாதும் ஊரே யாவரும் கேள்விங்கிறீங்க. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே தாய்மானம். அந்த எண்ணம் உங்களுக்கும் வரணும், எனக்கும் வரணும். அப்பதான் என் வீடு ஒரு சாந்தி நிலையமா மாறும். ட்ரை பண்ணுங்க. நன்றிங்க ஐயா, சிறப்பான ஒரு பதில். வேற யாரும் கேள்வி கேட்கவில்லைங்க ஐயா, நீங்க வெளியே வந்து. நன்றிங்க ஐயா. அருட்பேராற்றல் ஐயா அவர்களை தவநிலையிலிருந்து வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நீங்க வாழ்க வளமுடன்.